யாரு பாக்குறாங்க? யாரு? ராகு பாத்துட்டு இருக்காங்களா? எங்க யார பாக்குறாங்க? சனி பகவான். இப்ப முதல்ல இது என்ன லக்னங்க? இது என்ன லக்னங்க? இப்ப நம்ம மிதுன லக்னமா வச்சு பாத்துட்டு இருக்கோம். கிரகங்கள்லாம் அதேதான், சரிங்களா? இப்ப இந்த மிதுன லக்னமா பார்க்கும்போது லக்னாதிபதி யாருங்க? புத பகவான். அவர் எங்க இருக்கிறாருங்க? லக்னாதிபதி 8க்கு போயிட்டாரு. லக்னாதிபதி 8க்கு போயிட்டாரு. அப்ப 8க்கு போயிட்டாருன்னா அப்ப 8க்கு போலாமா? அது மறைய இடத்துல போய் மறைஞ்சிட்டாரு. இப்ப அதுக்கப்புறம் லக்னத்தை யார் இருக்காங்க? சனி பகவான். லக்னத்துல சனி பகவான். லக்னத்துல சனி இருந்தா என்ன பலன் படிங்க. ஆயுர்வேகம், ஜாதக சோம்பல், அதிகம் ஞாபகம் மருதி, கோபக்குறைவு, பிடிவாதம், அபகீர்த்தி. ஓகே. அப்ப லக்னத்துல சனி இருந்தா இந்த பலன் எல்லாம் இருக்கு. சரி, ரெண்டாம் இடத்துல யார் இருக்காங்க? ரெண்டாம் இடத்துல அதிபதி எங்க இருக்காரு? சந்திரன் வந்து 3ல இருக்காரு. அப்ப சந்திரன் 3ல இருந்து என்ன பலனுங்க? எளிதில் பேசும் திறன் உடையவர், சகோதரர்களுக்கு காதலிகள் வந்து போவார். கூடயே குரு இருக்காரு. அப்ப 3ல குரு இருந்தா மனோதிடம் உள்ளவர், எதிலும் சந்தேக குணம் அதிகமா இருக்கும், சரிங்களா? 4ல யாராவது இருக்காங்களா? அங்க ஒருத்தர் இல்ல. சரி, 4ஆம் அதிபதி எங்க இருக்காருங்க? அந்த இடத்துக்கு எங்க இருக்காரு சார்? சரி, லக்னத்துக்கு 8ல இருக்காரு. 4ஆம் இடத்துக்கு அப்படி சொல்லணும், சரிங்களா? பாருங்க, இந்த சுகஸ்தானத்துக்கு நல்லா இருக்காரு, வீட்டோட அதிபதி நல்லா இருக்காரு. ஆனா லக்னத்துக்கு அது பிரயோஜனம் எடுத்துக்கணும், சரிங்களா? அதாவது வீட்டுக்கு அமைப்பு நல்லா இருக்கு, ஆனா லக்னத்துக்கு அது பிரயோஜனம் இல்ல. வீட்டுக்காரங்களுக்கு, அதாவது வீட்டுல இருக்கிறவங்க சொல்றதுலாம் செயல்பட்டு எல்லாம் கொடுப்பாரு. அவங்களுக்காக கஷ்டப்பட்டு கொடுக்கும்போது வீட்டுல இருக்கிறவங்க ஓகேம்பாங்க. ஆனா இவர் போட்டு பாடா படுத்துரும் இவருக்கு அப்படிங்கறது எடுக்கணும், சரிங்களா? அதுக்கப்புறம் 5ல கேது 5ல இருந்து என்ன பலன்? புத்தி தோஷம், சாஸ்திர குணம் உடையவர், தானம் தர்மம் செய்பவர். அப்ப இது சம்பந்தப்பட்டதெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். இப்ப புத்திர தோஷம் சொல்லிட்டு நம்ம இப்ப சொல்ல முடியுமா? நம்ம சொல்லிருக்கோமா? 20 வயசா நடந்துட்டு இருக்கு குழந்தைக்கு அப்படிங்கும்போது, அந்த பொண்ணு நடந்துட்டுன்னா இப்ப நம்ம திருமணத்துக்குன்னு வரும்போது திருமணத்துக்கு மட்டும்தான் பார்க்கணும். பொருத்தம் பார்க்க வர்றாங்க அப்படின்னா அந்த பொருத்தத்துல என்னென்னலாம் பார்க்கணுமோ அதை பார்த்துட்டு அதுக்குண்டான சொல்லணும். ஏங்க, கல்யாணம் ஆயிட்டு குழந்தை உடனே பிறந்துருமா அப்படின்னு ஒரு வார்த்தை வரும்போதுதான் அந்த புத்திரம் சம்பந்தப்பட்டதுக்குள்ள வந்து பார்த்து சொல்லணும், புரியுதுங்களா? அப்ப என்ன ஒண்ணு நம்ம கிட்ட கேள்வியோ அந்த கேள்விக்கான பதிலுக்கு ஆன்சர் சொல்றது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஆன்சர் நமக்கு எல்லா ஆன்சரும் தெரியும், அதுக்காக நம்ம சொல்லிட்டே இருந்தோம்னு வச்சுங்க, உனக்கு இத்தனாவது இதாகும், உனக்கு இத்தனாவது இதாகும், இத்தனாவது செத்து போவே அப்படின்லாம் சொல்லிட்டோம்னா அவன் அரண்டு போயிடும், மிரண்டு போயிடும். அதுக்கு தேவையில்லை நமக்கு, சரிங்களா? அவங்க என்ன கேள்வி கேட்கறாங்களோ அதுக்கு மட்டும் தான் நம்ம பதில் சொல்லணும். இப்ப இது மிதுன லக்னம், சரிங்களா? இப்ப மிதுன லக்னத்துக்கு சுக்கிர தசை, சனி புத்தி, வேற எல்லாமே அதேதான். லக்னம் மட்டும் நம்ம நகர்த்தி போட்டு வந்துட்டு இருக்கோம், சரிங்களா? அப்ப இந்த மிதுன லக்னத்துக்கு யாராவது வாங்க இங்க டைம் போடாது, இப்ப இது என்ன லக்னங்க? மிதுன லக்னம். மிதுன லக்னத்துக்கு இந்த பக்கம் வாங்க. பாக்க தெரியும் இது என்ன தசா புத்தி நடக்குதுங்க. மிதுன லக்னம். இப்ப என்ன தசை நடக்குதுங்க? சனி புத்தி. சரி, சுக்கிரன் எங்க இருந்து நடந்தாருங்க? 10ல இருக்கிறாரு. சனி லக்னத்திலே இருக்காரு, சரிங்களா? இப்ப இந்த சுக்கிரனும் சனியும் சேர்ந்து இப்ப நடத்தும் போது
இந்த சனி எந்த இதுக்கு இந்த வீட்டுக்கு இந்த லக்னத்துக்கு எத்தனை வீட்டுக்கு உடையவர் சனி பகவான்? இப்ப இந்த லக்கணத்துக்கு வந்து ஆ. 8, 9. 8க்கும் 9க்கும் உடையவர். சரிங்களா? இப்ப 8க்கும் 9க்கும் உடையவரோட புத்தி நடக்கும்போது 8ங்கிறது என்னங்க? ஆயுஷ்தானம். அதுக்கப்புறம் அசிங்கம், அவமானம், 9க்கு 6 சரிங்களா? அசிங்கம், அவமானம், ஆயுள் சம்பந்தப்பட்டது. அதுக்கப்புறம் 9 அப்படிங்கிறது பாக்கியம். சரிங்களா? பாக்கியம் பாக்கியங்கள் சம்பந்தப்பட்டது. சரிங்களா? அப்ப இந்த ரெண்டுமே அங்க ஆக்டிவேஷன் ஆகுங்கிறது இருக்கு. இப்ப நடந்து முடியக்கூடிய காலகட்டம் எதுன்னு பார்க்கணும். இந்த திசையில இந்த சுக்கிர திசையில சனி புத்தி எந்த டேட் வரைக்கும் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சு அந்த டேட் வரைக்கும் என்னென்னலாம் நடக்குங்க? இந்த 8, 9 சம்பந்தப்பட்டது நடக்கும். இன்னொன்னு இந்த சனி பகவான் எப்படிப்பட்டவருங்க? இந்த ஜாதகருக்கு அவயோகியா இருக்காங்க. அப்ப அவயோகியா இருக்காங்க அப்படிங்கும்போது அந்த அவயோகம் கொடுக்கறதுக்கு உண்டான அமைப்பு, ஒரு செயல்பாடு, ஜாதகர் நீங்க லக்னம் போது என்னங்க ஜாதகர் இது மேச லக்னமா இருந்தா 3ஆம் இடம். நீங்க பண்ண போற காரியம் ஏதோ லவ் மூலியமா மேசத்துல சொல்லுவோம். இங்க லக்னமா இருக்கும்போது ஜாதகர் நீங்களே பண்ணுவீங்க. ஏதோ ஒரு தேவையில்லாத பிரச்சனை போய் மாட்டிக்கு போறீங்க, ஒரு கஷ்டப்பட்ட காலகட்டம் வரப்போகுது, ஒரு அசிங்க அவமானம் வரப்போகுது அப்படிங்கறத சனி இருக்கிறதுனால. அப்ப தசா புத்தி தான் நமக்கு முக்கியம். நம்மள யாரு நடத்துறாங்கிறது புரியுதுங்களா? இப்ப இதுவே இந்த சனியோட தசை முடிஞ்சிருச்சு, சனியோட புத்தி முடிஞ்சிருச்சு சுக்கர தசையில. சனிக்கு அப்புறம் என்ன புத்தி வருங்க? புதன். அது யாரோடது? புதன் புத்தி யாரோடதுங்க? சுக்கரனுக்கும் புதிக்கும் புதனுக்கும் பார்க்கும்போது எப்படி பார்க்கணும் பாருங்க. புதன் எங்க இருக்கிறாரு? புதன் வந்து 8ஆம். ஓகே. புதன் எதுக்கெல்லாம் உடையவருங்க? ஆதிபத்தியம் எது பண்றாரு? அது ஓகே. இந்த லக்னத்துக்கு எந்தெந்த வீட்டுக்கு சொந்தக்காரர் ஆகிறாரு புதன்? புதன் வந்து லக்கணத்துக்கும் 4ஆம் இடம். வெரி குட். லக்னத்துக்கும் 4ஆம் இடத்துக்கும் சம்பந்தப்பட்டவர். சரிங்களா? அப்ப லக்னம்ங்கிறது ஜாதகர், 4ஆம் இடம்ங்கிறது அவரோட தாயார் ஸ்தானம் சொல்லலாம், அவரோட வீடு சுகஸ்தானம் சொல்லலாம், கல்வி சம்பந்தப்பட்டதுன்னு சொல்லலாம். அப்ப எங்க இருக்காரு? லக்னத்துக்கு 8ல இருக்காரு. 8ஆம் இடத்துல இருக்காரு. 1, 4க்கு அதிபதி 8ல இருந்து புத்தி நாளதான் செயல்படும் போது அப்ப அது சார்ந்த பலன்கள் தான் கொடுக்க போறான். லக்னமும் பாதிக்கப்பட போகுது, 4ஆம் இடமும் பாதிக்கப்பட போகுது. சரிங்களா? ஏன் 8ல இருந்து நடத்துறதுனால. சரிங்களா? இதுல இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சுக்கிர திசையே எப்படி இருக்கும்? சுக்கிரன் எங்க இருக்காங்க? 10ல இருக்காங்க. இந்த மிதுன லக்னத்துக்கு சுக்கிரன் 10ல இருந்தா என்ன பலன்? பொதுவா சுக்கிரன் 10ல இருந்தா என்ன பலன் பாருங்க. 12 சொல்லுங்க. சுக்கிரன் வந்து 10ல இருந்தா நாள்கீர்த்தி உண்டாகும், புகழ் உண்டாகும், பணம் உண்டாகும் அப்படின்னு இருக்கு. சரிங்களா? இப்ப இந்த உபய லக்னத்துக்கு 10ஆம் இடம் என்ன சம்பந்தப்பட்ட வருது? இதுல வந்து சரஸ்திரம் உபயத்துல என்ன வருதுங்களா? அப்ப அந்த உடல்நல தொந்தரவு சம்பந்தப்பட்டதுங்கிறது கொடுக்கறதுக்கும் உயிருக்கு பயம் கொடுக்குற அளவுக்கும் அந்த சுக்கிரன் வந்து செயல்படும். இதுல அந்த 8 சம்பந்தப்படும் போது என்ன பண்ணுங்க? அப்பதான் அதுக்கு உண்டான பிரச்சனைகள் எதுனா கொடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஒரு பயம் கொடுக்குற அளவுக்கு, செத்து பிழைச்சு வர்ற அளவுக்கு கூட ஒரு அமைப்பு கொடுக்கறதுக்கானது அந்த மாதிரி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு வரும். இது லக்னமா இருந்தா, மிதுன லக்னமா இருந்தா, சரிங்களா? அழுத்தி போட்டிருக்கோம், அதனால ஓகே. சரிங்களா? இப்ப இதுவே அழிச்சிடலாம். மிதுன லக்னமா மாத்து. மிதுன லக்னம் அடுத்து வந்து கடக லக்னம். சரிங்களா? நீங்க வாங்க சார். எடுத்துக்கலாம்.
இப்போ வந்து கடக லக்னம், கடக லக்னமா இருக்கும்போது இது எப்படி பலன் பாக்குறது அப்படிங்கறது அப்படியே பார்ப்போம். சரிங்களா? லக்னாதிபதி சூரியன் சார். லக்னாதிபதி சந்திரன் சரி 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. சரி. 2ஆம் இடங்கிறது வந்து ஆரம்ப கல்வி குடும்ப சேர்க்கை, டீச் அளவு வருமானம். சரி சார். அப்புறம் குடும்பஸ்தானம் எப்படி இருக்கு? குடும்பஸ்தானத்துல யார் யார் இருக்கு? குடும்பஸ்தானத்துல குரு சந்திரன் இருக்கிறாங்க. குரு இருந்தா என்ன பலன், சந்திரன் இருந்தா என்ன பலன்? சந்திரன் வந்து நல்ல நல்ல பேச்சுக்காரன், அடக்கமுள்ளவன், காம எண்ணம் முடிந்தவர். அப்படியே டப்படப்படப்படம் படிக்கக்கூடாது. அது சொல்லணும். அது எப்படி சொல்லணும்? நல்லா படிப்பீங்க சார், நல்லா பேசுவீங்க சார். நீங்க நல்லா பேசுவீங்கம்மா. 2ஆம் இடம்னால தன குடும்ப வாக்கு. குரு இருந்தா, 2ல குரு இருந்தா, 2ல குரு இருந்தாங்க சார். தனம், நல்ல குடும்பம், வாக்கு மேன்மை உடையவர். பெண் ஜாதகத்தில் 2இல் குரு இருப்பது நல்லது. கணவன் ஆயுள் கூட்டும் ஜாதகம். ஓகேங்களா? அப்ப அதாவது சம்பந்தப்பட்டதுக்கு நம்ம எப்படி மானே தேனே பொன்மானே எல்லாம் சார் இந்த 2ல குரு இருக்கிறது வந்து நீங்க சொல்லிக்கிறீங்க சார். அதான் வந்து அரசியல்வாதிகள் இந்த மாதிரி 2ல பொண்ணு இருந்து கட்டுனா அரசியல்வாதிகள் வந்து சரி 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 சரி. ஓகே ஓகே. அது அப்படியே படிங்க. அடுத்து 1 2 3 4ல கேது இருக்காரு. ஆமா. கேது 4ல இருந்தா இது மந்த புத்தி சார். சரி, தாய்க்கு கேடு, பலவித கல்வி கற்பவன், நல்ல குழந்தைகள் உண்டு. சரிங்களா? அப்ப 4ல கேது. அப்ப பாருங்க, 7ல சூரியன் புதன். இது பெண் ஜாதகம், கடக லக்னம். 7ல சூரியன் புதன் வந்துச்சு. அப்ப சூரியன் 7ல இருந்தா, சூரியன் மேல வாங்க. 7ஆம் இடத்துல. அப்போ திருமணத்துக்கு உண்டான பிரச்சனை. புதன் இருந்தா அழகான வாழ்க்கை அமையும், வாழ்க்கை துணையுமே வாழ்வில் சொல்லுவோம். அழகான வாழ்க்கை அமையும், ஆனா வாழ்வில் வாழ்க்கையில சுகம் இருக்கு. இன்னொன்னு பெண் ஜாதகத்துல அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க, சுத்து ஜாதகமா இருக்கணும், 7 8 சுத்தமா இருக்கணும்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு 7ஆம் இடத்துல 2 கிரகம் இருக்குது. அப்ப என்ன ஆகுங்க, அந்த பலம் என்ன ஆகும், அந்த இடத்துல 2 பேர் வந்து உட்காந்து தொந்தரவுக்கான அமைப்புகள் வரும். ஒருத்தர் இருக்கும்போது இன்னொருத்தர் வந்து நானும் லவ் பண்றேன். ஒருத்தர் கல்யாணம் பண்றதுக்கு வருவான், நானும் கல்யாணம் பண்ணிக்க வருவானுங்க. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு இந்த பொண்ணு சொன்னாலும் விட மாட்டேங்க. அந்த மாதிரி தொந்தரவு எல்லாம் வரக்கூடிய வரும். சரிங்களா? 8ல ஒருத்தர் பெரியவர் தான் இருக்கிறாரு. சரிங்களா? அடுத்து 9ல வந்து சுக்கிரன். அப்ப 9ல சுக்கிரன் இருந்தா அப்படியே அந்த பேப்பர் எடுத்துக்கணும். எப்படிப்பட்ட கஷ்டம் வந்தாலும் நவகிரகங்கள் 12 ராசியில இருந்தா என்னென்னலாம் பண்ணுவாங்கிறது ரொம்ப முக்கியம். ரூல் வச்சுனா அதை வச்சு அதை அப்ளை பண்ணாலே ஏகப்பட்ட பலன் எடுக்கலாம். சரிங்களா? எப்படிப்பட்ட கஷ்டம் வந்தாலும் எப்படிப்பட்ட கஷ்டம் வந்தாலும் தீர்ந்துடும். சரிங்களா? அடுத்து 10ல செவ்வாய் ராகு. 10ல செவ்வாய் ராகு வந்தாங்க சார். தொழில் மேன்மை புகழ் வந்தாங்க சார். செவ்வாய் 10ல வந்து கல்வி மேன்மை, லட்சுமி கடாட்சி. அப்புறம் இன்னொன்று பிற்பலம். சரிங்களா? அப்ப 10ஆம் இடத்துல 10ல ஒரு பாவி இருந்தாலாவது சொந்த தொழில் பண்றதுக்கு நல்லதும்பாங்க. இங்க 2 பேர் இருக்கிறாங்க, அது சொந்த வீட்டிலேயே இருக்கிறான். அப்ப அடி தூள் கிளப்பலாம். இந்த திசையெல்லாம் வந்துச்சுன்னு வச்சுக்கலாம். எப்படிங்க, செவ்வாய் வரக்கூடிய காலகட்டங்கள்ல வருமானம் எல்லாம் நல்லா செம்மையா சேர்த்ததுக்கான வாய்ப்புகள் வரும். சரிங்களா? 11ல ஒன்று இல்ல, 12ல சனி. 12ல சனி என்ன பலன்? அற்பத்தனமான புத்தி, ரோகம், காயம், நோய் வழியவர். இது எல்லாமே நடக்கும். இங்க பாருங்க, ஒவ்வொரு கட்டத்துல ஒவ்வொரு கிரகம் இருக்கும்போது அது லக்னத்துல இருந்து பார்க்கும்போது 1வது கட்டமா, 2வது கட்டமா, 3வது கட்டமா, 4வது கட்டமா அப்படின்னு சொல்லலாம். 1ஆம் பாவமா, 2ஆம் பாவமா, 3ஆம் பாவமா, 4ஆம் பாவம் சொல்லலாம். 1வது ராசியா, 2வது ராசியா, 3வது, எப்படி வேணா சொல்லலாம். எப்படி சொன்னாலும் ஒண்ணுதான். அப்ப இந்த லக்னத்துக்கு 2ல சந்திரன் இருக்காரு, குரு இருக்காரு. இங்க பொருத்தப்பட்டத 2ல சந்திரன் இருந்தா என்ன, 2ல குரு இருந்தா என்ன, அதையும் தெரிஞ்சுக்கணும். இந்த 16 ரூலையும் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் அப்படியே நீங்களே அது கூட மிக்ஸ் பண்ணீங்கனாலே பலன் லட்டா வரும்.
இப்போ 10ல ராகு செவ்வாய். 2 பாகு இருக்கிறது நல்லது. 10ல இருக்கிறது நல்லதுதாங்க. செவ்வாய்க்கு ஆட்சியில இருக்குது ஆ. ஆட்சி மூலத்திரிகள் செவ்வாய் அவருடைய வீடு ஆமாங்க. கூடயே ராகு ராகுவும் இருக்கிறாரு. அப்ப என்ன பிரம்மாண்டத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பா வரும். தொழில் செய்யணுங்கிற ஒரு எண்ணத்துக்கு கொடுக்கக்கூடியது, சொந்தமா பண்ணக்கூடியது 10ஆம் இடம். ஆமா. சரிங்களா? அந்த வீட்டுக்காரன் அதுலயே இருக்கிறதே ஒரு பலம். அதுல அவருக்கு நெருப்பு தொடர்பான அது என்ன வேணா இருக்கலாங்க. அவங்க வந்து அதுக்கு தகுந்த மாதிரி இழுத்துட்டு வரும், என்ன வேணா செய்ய வரும். இது அஸ்வினில இருந்தா ஒரு மாதிரி செயல்படும், பரணில இருந்தா ஒரு மாதிரி செயல்படும், கிருத்திகையில இருந்தா ஒரு மாதிரி செயல்படும். அது அடுத்த கட்டம். உள்ள போய் இன்டெப்தா அந்த பாதசாரத்தை வச்சு எப்படி எப்படி பலன் கொடுக்க போறாங்கிறது தெரிஞ்சுக்க போறது. அப்படி மேலோட்டமா பார்க்கும்போது இவன் நல்லா இருப்பான், சூப்பரா இருப்பான், இவன் எப்படி சூப்பரா இருப்பான், இவன் நல்லா இருக்க மாட்டான், ஏன் நல்லா இருக்க மாட்டான், எதனால நல்லா இருக்க மாட்டான் அப்படிங்கறத பிரிச்சு பாக்குறதுக்கு உள்ள போகும்போது எந்த நட்சத்திர பாதத்துல இருக்காங்க அப்படிங்கறது உள்ள போயிடும். சரிங்களா? இப்ப மேச லக்னம் பார்த்தாச்சு, ரிஷப லக்னம் பார்த்தாச்சு, மிதுன லக்னம் பார்த்தாச்சு, கடக லக்னம் பார்த்தாச்சு. இப்ப கடக லக்னத்துல வேற ஏதாவது சந்தேகம் இருக்கலாம்? அப்படியே பாருங்க, லக்கணாதிபதி. அப்படியே சொல்லுங்க. உங்களுக்கு வேற என்ன பலன்கள் தெரியுதுங்கிறது அப்படியே சொல்லுங்க. சரி, இங்க பாருங்க. இந்த லக்னத்துக்கு கணவர் எப்படிப்பட்ட கணவரா வருவாரு, கணவர்னால எப்படி இவங்களுக்கு பலம் பழகிடும் அப்படிங்கறத பாருங்க. கடக லக்கணம். இப்ப என்ன லக்னம் போட்டிருக்காங்க? கடக லக்னம் போட்டிருக்கோம். அப்ப இந்த கடக லக்னத்துல லக்கண அதிபதி வந்து 2ல இருக்காரு. லக்ன அதிபதி 2ல இருக்காருங்க. கடக லக்கண அதிபதி சந்திரன். ஆமாங்க. அவரு 2ஆம் இடத்துல இருக்காருங்க. நான் கேட்ட கேள்வி என்னங்க, இவரோட இந்த பொண்ணோட திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்னு கேட்கிறேன். 8ஆம் இடம். 8ஆம் இடம். இங்க பெரியவர் இருக்கிறாரு. பெரியவர் இருக்காருங்க. பெரியவர் 2ல இருந்தா சனி. ஜாதகருக்கு உடல் ஆரோக்கியம் கீடு, மாங்கல்ய தோஷம், வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் இல்லை. அது ஒண்ணு. ஓகே. இப்ப 7ஆம் இடத்து அதிபதி பார்க்கணும் இல்லைங்க. கணவர் அப்படின்னு சொல்லி வந்தாச்சுன்னா 7ஆம் இடத்து அதிபதி 7ல யார் இருக்காங்க? 7ஆம் இடத்து அதிபதி எங்க இருக்கிறாங்க? 12ல இருக்காங்க. லக்னத்துக்கு 12 போயிட்டாங்கனால 7ஆம் இடத்து அதிபதி 12 போயிட்டாங்கனால என்ன முடிவு பண்ணலங்க? கணவனால சிறப்பு கிடையாது. அதாவதுங்க, கிரகம்லாம் அங்கேதான் இருக்கு. நம்ம லக்னத்தை நகர்த்தி போட்டு வரலாம். ஒவ்வொரு லக்னத்தை நம்ம நகர்த்தி போடும் போது என்ன மாதிரி பலன் அனுபவிப்பாங்கிறத எக்ஸாம்பிள் பார்த்துட்டு இருக்கோம். அப்ப என்ன ஆகுது? கணவர்னால ஒரு திருப்தி அப்படிங்கறது உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது ஒருத்தவங்க லக்னத்துல லக்னத்துக்கு 7ஆம் இடத்து அதிபதி லக்னத்துக்கு 12ல மறைஞ்சிருக்காங்கன்னா எந்த லக்னமா இருந்து பாத்தீங்கன்னாலும் புருஷன் கூட பொண்ணா இருந்தா புருஷன் கூட வாழ்க்கையில சிறப்பு இல்லைங்கம்பாங்க. இது ஆணா இருந்தா பொண்டாட்டி கட்டிட்டு ஏன் கேக்குறீங்க, நம்ம பக்கப்பாடு அப்படிமா. அப்ப இல்வாளுக்கு அவ்வளவுக்கா பெரிய திருப்தி இல்லைன்னு அர்த்தம். சரிங்களா? ஓகே. இப்ப இதுல படிப்பு ஆரம்ப கல்வி 2ஆம் இடம். சரி, அது +2 வரைக்கும் வராங்க. ஆரம்ப கல்வி +2 வரைக்கும் வராங்க. +2 வரைக்கும் எப்படி படிச்சிருப்பாங்க? 9 நல்லா படிக்கும். +2 நல்லா இருக்காரு. ஓகேங்களா? இருக்காரு. +2 நல்லா படிக்கும். டிகிரி +2 முடிச்சாச்சு. டிகிரி ஜாயின் பண்றாங்க, மேற்படிப்புக்காக போறாங்க. அப்ப எப்படி இருக்கு? அப்ப எப்படி இருக்கு? மேற்படிப்பு நல்லா இருக்கும். எப்பவுமே அப்படியே விரல வச்சு எண்ணி பழகக்கூடாது. ராசி கட்டத்தை எப்பவுமே அப்படியே கண்ணிலே எண்ணி பழகணும். இதுக்கு டக்குன்னு 7ஆம் இடத்துக்கு ஓடிடும். போயிட்டோம்னா 7ன்னு வந்துருச்சு. அதுக்கப்புறம் கண்ணிலே எண்ணிக்கலாம் 8, 9 அப்படி பழகணும். எதுக்கு இருந்தாலும் விரல தொட்டு எண்ணி பார்க்க கூடாது. சரிங்களா? சரி, அடுத்த வாரம் சிம்மத்துல இருந்து விருச்சிகம் வரைக்கும், அதுக்கு அடுத்த வாரம் தனுசுல இருந்து மீனம் வரைக்கும் பார்த்தோம்னால நமக்கு வந்து பேசிக் கம்ப்ளீட் ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்க இது வரைக்கும் நீங்க படிச்சதை நீங்க அப்படியே ஒவ்வொன்னா அப்ளை பண்ணி பார்க்க ஆட்டோமேட்டிக்கா வந்துடும்.
அதுக்கப்புறம் நம்ம உயர்நிலை தான் வரும். ஒரு இடையில ஒரு மாசம் கேப் விட்டுருவோம். சரிங்களா? 1 மாசம் 2 வாரம், அதாவது வீடு கிரகப்பிரவேசம் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஆபீஸ் போட்டதுக்கு அப்புறம், சரிங்களா, கிளாஸ் நம்ம அங்க வைக்கிறோமா இங்க வைக்கிறோமா அப்படிங்கறதெல்லாம் அறிவிப்போம். அது ஜாயின் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ்க்கு நம்ம போறது. சரிங்களா? இப்ப மாடியில வச்சுக்கலாங்களா? மாடியில வேணும்னா செட்டுக்கு 1.5 லட்சம் ரூபாய் வேணுங்களா? காலை இருக்கிறதுன்னு அடுத்த காலம் வச்சுதான் சரி பார்த்து போடுவோம். இப்ப இருக்கிறதுக்கே ரெடி பண்றதுக்கு அப்படி ரீச் ஆகும். இடம் பிளேஸ் வந்து இங்கே வச்சுக்கலாங்கிறீங்க, அங்கேயும் அலைய வேண்டாம். ஆனவங்க தோறும் இல்லைங்களா? ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கிடைக்கும், ஆட்டோமேட்டிக்கா தன்னால. ஆன்லைன் கிளாஸ் ஆன்லைன் கிளாஸ் இருக்கு, நேரடியும் நடத்துறது மாதிரி தான். ஆன்லைன் எத்தனை பேர் எல்லாருமே சென்ட பாத்துக்கிட்டே இருக்காங்க. போறவங்க வரவங்க பார்த்தா தானே. சரி, அது நம்ம இப்ப இருந்தாலும் மேலதான் வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்க.